அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் காண்டிமெண்ட் பை மம்மி. இன்றைக்கி நம்ம பனானா புட்டிங் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு புட்டிங். இதுக்கு தேவையானது ஒரு 3 பனானா எடுத்துக்கிறோம். இந்த 3 பனானாவையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம். வாழைப்பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததை ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம 250 ml பால் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க போகிறோம். வாழைப்பழ பேஸ்ட்டு நல்லா பாலில் கரையிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். எந்த வித கட்டியும் படாமல் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதில் வாழைப்பழம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாகவே கட்டி படுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும். கொக்கோ பவுடரை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் பனானா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தோன்னா அதுக்குள்ளே அது நல்லா செட் ஆயிரும் புட்டிங். ஸோ அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 an hour அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். Thank you for watching.